Hello, good morning. ஒரு ஷார்ட் ரீடிங். எப்பவும் போல் ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹைப்ன்றது நான் டெய்லி நினச்சேன். கிளைண்ட்ஸ் ஒரு 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைப் ஆப்ஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஒரு ரேண்டம் ரீடிங். எனக்கு விஷனில் என்ன தெரியுதுன்னா, 2 சைட் மலை இருக்கிற மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு பாத் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அர்த்தா ஆஃப் காலி நம்பர் 36. ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு தர்மா ஆஃப் காலி இருக்குது. நம்பர் 37 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 36 37 வா கரெக்டாக வந்திருக்கு ஃபார்முலா. அது 36 37ன்ற ஃபார்முலா கரெக்டாக இருக்குது. தர்மா காலி, ஏதோ ஒரு ஒரு தர்மா, ஒரு ஜஸ்டிஸ், அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் சம் ஒர்க், ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. தர்மம் அதர்மம் 2 விஷயத்துக்கும் நடுவில் ஒரு ஜஸ்டிஸ், ஒரு வார், ஒரு ஃபைட். மேபி உங்கள் தாட்ஸ்குள்ளே ஒரு பர்சன் டு பர்சன் அந்த மாதிரி, இல்லை ஏதோ வேறு ஏதோ சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். மேபி உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதோ சில விஷயங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன், அது டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இல்லை, ஏதோ சில விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைக் வார் மாதிரியான ஒரு விஷயம். வார்னால் அந்த சண்டைன்றது கிடையாது, நான் மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரியான ஏதோ சில விஷயங்கள், அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ்ன்றது உங்களுக்கு அதுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஒரு டார்க் சைடு, ஒரு லைட், அந்த மாதிரியான 2 விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி சில விஷயங்களையும் நடக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, 2 எனர்ஜியுமே, ஒரு மேஸ்குலின் ஃபெமினின், அந்த எனர்ஜி 2 எனர்ஜியில் அப்படி சொல்கிறத விட எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃபீமேல், ஒரு டிவைன் ஃபெமினன் எனர்ஜின்றது வந்துட்டு எந்த நேரத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு கோவம், சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களுக்காக நீங்கள் போராடணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு காம், ஒரு அமைதியான ஒரு நேச்சர், ஒரு பீஸ்ஃபுல்லான சில விஷயங்கள், நீங்கள் ஒரு ரொம்ப கைண்டாக அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. இந்த 2 எனர்ஜியுமே வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதில் சில பேர் தடுமாற்றம், சில போராட்டம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. ஏன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு 2மே வந்துட்டு ஒரு பேலன்ஸ், ஏன்னா எந்த டைமில் நீங்கள் வந்துட்டு அந்த அந்த ஒரு அக்ரெசிவ் மோடில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதிராக ஒரு அதர்மம் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் குரல் கொடுக்கணும், அந்த டைம் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்காகவும் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ஒரு அமைதியான ஒரு பர்சனாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு இருக்கணுன்றது விஷயங்களும் பேலன்ஸ் பண்ணுறதுல சில பேருக்கு அந்த ஒரு தடுமாற்றம்ன்றது கண்டிப்பாக இங்கே எனக்கு தெரியுது எனக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கோவப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுனாலேயோ, கோவப்பட்டு நம்மளுடைய ஒரு மைண்ட் அந்த சில விஷயங்கள் இழக்கிறதுனாலையும் எந்த விஷயங்களும் வந்துட்டு
வராதுன்றது நீங்கள் ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. இங்கே சில பேர் எடுத்துக்கிறீங்க, சில பேர் வந்துட்டு இப்போ தான் அந்த ஒரு லைஃப் லெசனில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ஆல்ரெடி இது வந்து நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. நீங்கள் வந்துட்டு அதிக கோபம் குறைச்சிட்டு இந்த கோபம் அந்த விஷயங்களில் நீங்கள் யோசிக்கிறதுல நீங்கள் இழக்கிறீங்க சில விஷயங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது நீங்கள் எந்த டைமில் நீங்கள் அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு அக்ரெசிவ் ஒரு அந்த ஃபார்மில் இருக்கணும். எந்த டைமில் நீங்கள் வந்துட்டு நார்மல் உங்களுடைய லைஃப் வந்துட்டு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கோபம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு யார் மேலேயும் கிரட்ஜ் இல்லாமல் ஒரு அமைதியான பர்சனாக இருக்கணுன்ற அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப அவசரப்பட்டு இல்லை அந்த மாதிரி முடிவு எடுக்கிற பர்சனாக இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது கைடன்ஸ்? கண்டிப்பாக பேலன்ஸ் அந்த எனர்ஜின்றது கண்டிப்பாக இருக்குது. பேலன்ஸ் எனர்ஜின்றது கண்டிப்பாக இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு தனியாக தெரியக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ளே தானாகவே வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, எப்போ நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணீங்களோ, யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய ஒரு சில விஷயங்களுக்காக, எப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு வெல்விஷர் இந்த உங்களை சுற்றி யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, கடவுள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, கடவுள் கொடுத்த அந்த ஒரு பாத் நீங்கள் கரெக்டாக அந்த சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களோ, உங்களுடைய லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு வருது. நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு லெசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண தவறுகள் உங்களுக்கு தெரியுது. எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. எந்த இடத்துல இப்போது நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அந்த இடத்துல உங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டார் குவாலிட்டி மாதிரி நீங்கள் அந்த இடத்துல உங்களை நிரூபிக்கணும், ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது இப்போ உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக மற்றவங்களுக்கே நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் எனர்ஜி நீங்கள் அதிகமாக நீங்கள் தேவையில்லாத இடத்துல நீங்கள் வீண் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் எனர்ஜியை நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாத இடத்துல உங்களோட எனர்ஜியும் உங்களுடைய ப்ரெசன்ஸும் நீங்கள் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜியாக இருக்கிறீங்க இப்போ உங்களுடைய எனர்ஜி. வேறு ஒரு ஃபைனல் மெசேஜ். கண்டிப்பாக பேலன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சிச்சுவேஷன்ஸை. நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி வரீங்க. எந்த விதமான ஒரு ஏதோ விஷயம் தோன்றும். ஓகே, இவ்வளோ நாள் நான் இதை பார்த்தது கிடையாது. யாராவது வந்துட்டு பிரேஸ்லெட்ஸாக கையில் போட்டிருக்கீங்களா? ஏதாவது கிறிஸ்டலாக இருக்கலாம், ஏதோ சம்திங் ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், ஏதோ உங்களை வந்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்கான ஏதோ ஒரு கிறிஸ்டலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம், மணி மாதிரி எதனா ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அந்த விஷயம் தானாக உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கலாம், மற்றவங்க சொல்லி வாங்கினதாக இருக்காது. தானாக உங்களுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த விஷயம் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். அந்த விஷயம் நீங்கள் போட்டதுலேருந்து நிறைய ஒரு கண்ட்ரோல், ஒரு 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 விஷயம் தானாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் நீங்கள் பேசணும், சில விஷயங்கள் ஏதோ சம்திங் ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஏதோ சம்திங் நடக்குது, அந்த இடத்துல நீங்கள் இன்வால்வ் ஆகணும், பேசணும்னு நினச்சா கூட உங்களால் பேச முடியாது. அந்த இடத்துல உங்கள் தொண்டை யாரோ அடக்கி இதுன்னு சொல்லி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு
ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் பேசணுன்றது அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்களாக தானாக உணர்ற வரைக்கும் அந்த சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, இது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நமக்குள்ளே ஏதோ சம்திங் சேஞ்ச் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லெசன் கற்றுக்கிட்ட மாதிரி இந்த விஷயங்கள். உங்களுக்கான அந்த ஒரு 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 இடத்த நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் என்னோடய பிளேஸ், இதுதான் என்னோடய ஒரு உலகம், இது என்னோட ஒரு நான் க்ரியேட் பண்ண சில விஷயங்கள். இதுக்காக நீங்கள் போராடுறதா இருக்கலாம் சில பேர், அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கூட நீங்கள் போராடுறதா இருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அமைதியாக கோவமாக இருந்து நீங்கள் கோவப்படாமல் அவசரப்படாமல் சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்ன்ற விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு டே பை டே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். 1044 ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது இந்த நம்பர். ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஃபீமேல் எனர்ஜியில், மேல் ஆர் ஃபீமேல், நான் எனர்ஜி வைஸ் பேசுகிறேன். நான் எனர்ஜி வந்துட்டு ஒரு ஃபீமேல் அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்திருக்கலாம். அதிகமாக வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டில் நர்ச்சர் அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் இருந்திருக்கலாம். எதுவும் நீங்கள் வந்துட்டு எதிர்த்து பேசாமல் ஒரு விஷயம் பண்ணுறதா ஓகே, அதை நீங்கள் இது பண்ணாமல், ஆனால் மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு அது கஷ்டப்படுறது வேஸ்ட். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது வேஸ்ட். ஆனால் அது வந்துட்டு எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கணும், எந்த நேரத்தில் நீங்கள் ஒதுங்கணுன்ற ஒரு தெளிவு வந்து இப்போ உங்களுக்குள்ளே புதுசாக வர மாதிரி இருக்குது. ஹோப் இந்த மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் அந்த மெசேஜ் கண்டிப்பாக புரியும். புரியலன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2-3 டேஸ் இல்லை 6 months 3 months எப்போ திரும்ப அந்த வீடியோ வருதோ நீங்கள் திரும்ப பாருங்கள். இல்லை எப்போ உங்கள் மைண்ட் பார்க்கணும்னு தோணுதோ அந்த மெசேஜ் திரும்ப நம்ம கவனிக்கணும்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். சம்டைம்ஸ் 1 year ஆனால் கூட இந்த மெசேஜ் அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கலாம். ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான் மோஸ்ட்லி என்னோடய ரீடிங்ஸ் எல்லாமே. இன்னொரு விஷயம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. யாரோ வந்துட்டு என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் யூடியூப்பை விட்டு போகணுன்ற மாதிரி இது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணேன் இல்லைம்மா. அந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு தப்பாக இருக்குது, எதனா இருக்குதா அதில், அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்ன கூட அப்படி தான் பண்ணாங்க ஒரு ரீடிங்கில். இப்போ இந்த ரீடிங்கில் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நான் எதுவுமே இதுவாக பண்ணலையே. நான் நார்மலாக தான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் என்ன தவறு அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அது ஒரு மார்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் தெளிவு கொடுத்துட்டு அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு விதமான வீடியோஸ் நான் பண்ணலை. எந்த ஒரு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துலேயும் நான் இங்கே வரல யூடியூப்க்கு. என்னால் முடிஞ்ச எனக்கு கடவுள் கொடுத்த சில பிளெஸ்ஸிங்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அந்த மாதிரி ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா, நான் பொறுமையாக இருக்கேன். கடவுள் காட்டுற வழியில் நான் போயிட்டுருக்கேன். நான் பொறுமையாக இருக்கேன். இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னை டார்கெட் பண்ணுறது, சில விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்ற மாதிரி காமிச்சு நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நான் இதை பேசுறது கூட நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க யார் பண்ணுறீங்களோ. நான் என்னோடய ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு எதுவுமே நான் இங்கே பண்ணலை. நான் யாரையும் பற்றி பேசலை. நான் யாரையும் நான் பின் பண்ண, நான் உங்களை டார்கெட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு வரேன். என்னோடய ஜாப் என்னமோ நான் பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை டார்கெட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.